ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பெண்கள் மிஷனரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அவர்களிடத்திலிருந்து நல்ல கருத்துக்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு அதன்படி எங்கள் வாழ்க்கையில் நடக்க கிருபை தாரும் ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து அனைத்து காரியங்களையும் எங்களுக்கு தெளிவுற புரிய வைக்கவும் அதன்படி நடக்கவும் கிருபை தாரும். அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மிஷனரி மேரி ஸ்காட். அவங்க முழு பேர் மேரி ஹாரியட் ஹெப்பன் ஸ்காட். இவங்க 1877 8வது லார்ட் போல்வார்த்துக்கு பிறந்தவர். இவர் ஒரு ஸ்காட்டிஷ் பெண் மிஷனரி. இவர் ஒரு கல்வியாளரும் கூட. இவர் எங்கே ஒர்க் பண்ணார்? அவருடைய மிஷனரி தளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிமில் பெண்கள் கல்விக்கு முன்னோடியாக இருந்தார். அதுக்கப்புறமா சிக்கிம் தலைநகரான கேங்டாக்கில் முன்னணி மருத்துவர், கல்வி மற்றும் மத மிஷனரியாக பணியாற்றினார். இவருக்கு மருத்துவத்துறையில் போதிய அளவு பயிற்சி இல்லை. ஆனாலும் இவர் சிக்கிம் மருத்துவர்களில் முழு தலைமுறைக்கும் கல்வி கற்பித்தார். சுகாதார விளைவுகளை அவர் மேம்படுத்தி கூறினார். அதுக்கப்புறமா அரசியல் மற்றும் மத காரணங்களுக்காக கிறிஸ்துவ மிஷனரிகள் வரலாற்று ரீதியாக இந்த காங்டாங்கில் அவங்க அனுமதிக்கப்படவில்லை. ஸ்காட் முதல் பெண்கள் பள்ளியை, பால்ஜோர் பெண்கள் கல்வியை அவர் நிறுவினார். அந்த பிஎன்ஜி பள்ளின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பால்ஜோர் நம்கியால் பெண்கள் பள்ளியை நிறுவினார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கிமில் எடுத்துக்கிட்டோன்னாக்கா பெண்களின் கல்வியின் ஒட்டுமொத்த நிலையையும் பெரிதும் மேம்படுத்திய பெருமைக்குரியது எதுனாக்கா வரலாற்று ரீதியாக இந்த பிஎன்ஜி பள்ளி. அதுக்கப்புறமா கிறிஸ்துவத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி காலகட்டத்தை கிட்டத்தட்ட தனியாக உருவாக்குவதற்கு உருவாக்குனது ஸ்காட் தான். அதற்காக அவர் அங்கீகரிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் மத மக்கள் தொகையை கணிசமாக இது பாதித்தது. அதுக்கப்புறமா முறையாக இவர் மருத்துவ கல்வி பெறவில்லை. ஆனாலும் பிரபுத்துவ வளர்ப்பை பற்றி அதிகம், ஏன்னா இவர் பிறந்தது லார்டு ஃபேமிலியில். ஆனால் இவரோட பிரபுத்துவ வளர்ப்பை பற்றி அதிகம் அறியப்படவில்லை. 1905 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்காட்லாந்து திருச்சபை மிஷனரியில் கிறிஸ்துவ மிஷனரியாக அவர் எங்கே பணியாற்றினா கலிம்போங் அந்த இடத்துல 1918 to 19 முறையான மருத்துவ கல்வி அவருக்கு இல்லைனாலும் ஸ்பானிஷ் காய்ச்சல் தொற்று நோய் வந்தபொழுது கைசர் ஹிந்த் புத்தகம் அவருக்கு ஒரு இந்த தொற்றுநோய் காலத்தில் அவர் சிறந்து பணியாற்றியதுனால நிறைய பேருக்கு பதக்கம் வழங்கப்பட்டது. அந்த பதக்கத்தில் வாங்கிய முதல் பெண்களில் இவரும் ஒருவர். எதுக்காகனா ஸ்பானிஷ் காய்ச்சல் வந்தபொழுது, அந்த தொற்றுநோய் வந்தபோது இவர் ரொம்ப சிறப்பாக பணியாற்றியிருந்தார். அதுக்கப்புறமா பல மதமாற்ற முயற்சிகளில் தோல்வி அடைந்தது. அதுக்கப்புறமா சிக்கிம் லெப்சா மக்களிடையே கிறிஸ்துவர்களாக மாற்றுவதில் இவர் வெற்றி பெற்றார். ஸ்காட்டிஷ் பல்கலைக்கழகம் இறையியல் அதற்காக இவருக்கு கௌரவ பட்டம் வழங்கியது. மருத்துவ பயிற்சி இல்லாத போதிலும் படைப்புகள் மற்றும் நம்பகத்தன்மைக்காகவும் இவர் சேவை செய்ததன் காரணமாக நற்பெயரை பெற்றார். யாருக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக சிக்கிம் மக்களுக்கு. அதுக்கப்புறமா இவர் மிகவும் ஒரு திறமையான நிர்வாகி. மதம், பிரபுத்துவம், பின்னணி மற்றும் பாலினம் காரணமாக இவர் சந்தேகங்கள் இருந்த போதிலும், அப்படின்னா பெண்கள் அந்த அளவுக்கு மத ரீதியாக முன்னேற்ற கண்டாலும் அவர்கள் நிறைய பெண் மிஷனரிங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல. ஆனால் இவர் பார்த்திங்கனாக்கா இவர் அந்த பிரபுத்துவ பின்னணியில் இருந்ததுனால, ஒரு பிரபு ஃபேமிலியில் இருந்ததுனால காங்டாங் அரசியலில்
இவர் வந்து ஒரு திறமையானவராக நிரூபிக்கப்பட்டார். அதுக்கப்புறமா வந்து அவருக்கு வந்து ஒரு கணிசமான தொகை அரசு கொடுத்தாலும் அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் என்ன பண்ணாருன்னாக்கா, ஓய்வு நேரத்தில் ஓவியங்களை விற்று அதில் வரக்கூடிய அந்த வருமானத்தை தனக்காக வைத்து கொண்டார். அதற்கப்புறமா இவர் வந்து மிகவும் பணிவாகவும் காணப்பட்டார். அது ஒரு மிஷனரியாக பணியாற்றும் பொழுது பணிவு வந்து ரொம்ப முக்கியம். கோவப்படக்கூடாது, பணிவாக இருக்க கற்றுக்கணும், பொறுமையாகவும் இருக்க கற்றுக்கணும். பணிவுக்கு நற்பெயரை பெற்றார். அப்புறமா ஸ்காட்லாந்தில் இவர் வந்து கடிதங்கள் எழுத மறுத்துவிட்டார். அதுக்கப்புறமா தன்னை சமூகத்தின் ஒரு பகுதியாக காட்டாது என அஞ்சினார். அப்படின்னா இப்போ மேல் மட்டத்தில் அவர் க்ளோஸாக இருக்கிறப்போ ஏதோ சிபார்சு மூலம் தான் இவருக்கு எல்லாம் கிடைச்சது அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் அவர் கடிதங்கள் எழுத மறுத்துவிட்டார். அதுக்கப்புறம் வந்து குறிப்பாக பிரபுத்துவ பின்னணி மற்றும் ஒரு மத மிஷனரி, இந்த காரணத்துக்காக அவர் அதை மறுத்தார். 1939 பார்த்தீங்கன்னா சிக்கிமின் அதிகார மிஷனரியாக ஓய்வு பெற்றார். அதுக்கப்புறமா ஒயிட் கலிம்போங் 1940 பார்வையற்றோருக்கான ஒரு பள்ளியை நிர்வாகம் பண்ணினார். அந்த பள்ளியில் பார்த்திங்கன்னா இன்னமும் இவர் பெயரை தான் அது கொண்டுள்ளது, அந்த பள்ளி பார்வையற்றோர் பள்ளி. அதுக்கப்புறமா 1990 தென்கிழக்கு இந்தியாவில் பிரெயில் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்திய முதல் நபர் இவர். பிரெயில் தொழில்நுட்பத்தை பார்வையற்றோர் பள்ளியில் பிரெயில் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியது அந்த பெருமைக்குரியவர் இவர். அதனால் பார்த்திங்கன்னா பார்வையற்றோர் கல்வியில், அந்த கல்வி நிலையத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார். அம்மா 2014 நிலவரப்படி 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்னமும் வந்து அந்த இடத்துல அந்த பள்ளி இயங்கி கொண்டிருக்கிறது. இன்னமும் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் அது விரிவடைவதற்கு ரட்சிப்பு படையுடன் ஒரு கூட்டுறவில் அந்த நுழைந்துள்ளது. அதுக்கடுத்து நம்ம பிஎன்ஜி பள்ளி பற்றி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். 1923 ஸ்காட் சிக்கிம் தலைநகரமான காங்டாங்க் அங்கே வந்து அவர் குடிபெயர்ந்தார். அதுக்கப்புறமா கிருஷ்ண மிஷனரிகள் காங்டாங்கில் அந்த காலத்தில் தடை செய்யப்பட்டார்கள். சிக்கிம் ராஜ்யம் வந்து இவர் வந்து பிரபுத்துவ பின்னணி மற்றும் தொற்று நோய்க்கான நல்ல பெயர் மற்றும் உதவி, அதுக்கப்புறமா தொற்று நோய்களை எதிர்த்து போராடும்போது பௌத்த பழக்க வழக்கங்களை சகித்து கொள்வதற்கான அவருக்கு வந்து எழுந்த சிக்கிம் உடனான வலுவான உறவுகள், இது எல்லாமே அவருக்கு இருந்ததுனால அவர் எந்த காரியம் செய்தாலும் அவருக்கு சலுகைகள் வழங்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறமா வந்து 1924 பிஎன்ஜி பள்ளியை நிறுவினார். அப்படின்னா பால்ஜோர் நம்கியால் பெண்கள் பள்ளியை நிறுவினார். அப்போ பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பள்ளிக்கு அவ்வளோவா யாரும் வரமாட்டாங்கள்ல, அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வீடு வீடாக சென்று ஆட்களை சேர்த்தார்கள். ஃபஸ்ட்டு 2 மாணவர்களோடு அந்த பள்ளி தொடங்கியது. சிக்கிம் மாநில அரசு அதோட கத்தோலிக்க திருச்சபை இவங்க ரெண்டும் ஒன்றாக இணைந்து அதை வந்து அந்த பள்ளியை ஒரு இடைநிலை பள்ளியாக வளர்த்தார்கள். 1945 கல்கத்தா பல்கலைக்கழகத்தால் அந்த பள்ளி வந்து அங்கீகரிக்கப்பட்டது. அப்புறம் 1961 இந்திய அரசாங்கத்தால் அது வந்து முழுமையான அங்கீகாரம் பெற்றது. பிஎன்ஜி பள்ளி வந்து கற்றலுக்காகவும் சிக்கிம் வளர உதவும் நடைமுறை திறன்கள் கவனம் செலுத்துவதற்காகவும் அது பயன்படுத்தப்பட்டது. எது அந்த பிஎன்ஜி பள்ளி. அதுக்கப்புறமா முழுமையான பயிற்சி இல்லாத போதிலும் பின்னல் துறை சிறப்பு திட்டம், அதுக்கப்புறமா முதலில் பெண்கள் தான் வந்து அங்கே சேர்க்கப்பட்டார்கள். அதுக்கப்புறமா வந்து ஆண்களும் அந்த பள்ளியில் சேர்க்கப்பட்டார்கள். அதுக்கப்புறமா அங்கே வந்து வேலை செய்வதற்கு ஊழியர்கள் பெறுவதற்கு மிகவும் சிரமமாக இருந்தது. அதனால் அவங்க என்ன பண்ணாங்களா, பட்டதாரிகளை கல்வி கற்பதற்காக வேறு இடத்திற்கு அனுப்பினார்கள். அதுக்காக அவர்கள் வந்து உள்ளூர் அரசாங்கத்தையும் அதனோட பர்மிஷனும் அவங்களுக்கு கிடைச்சது. அவர்களை சமாதானமும் படுத்தி அதற்கு
ஒத்துக்க வைத்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அவர்கள் வந்து பயிற்சி முடிந்து ஆசிரியர்களாக காங்டாங்கிற்கு திரும்பி வந்தார்கள். இது வந்து அந்த பிஎன்ஜி பள்ளி பற்றி. ஸோ இந்த மேரி ஸ்காட் பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியாகவும் பணி செஞ்சாங்க, மத ரீதியாகவும் பணி செய்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறந்த கல்வியாளர்னு பார்த்தோம். அப்போ அவங்கெல்லாம் பாருங்கள், இந்த மிஷினரிகள் எவ்வளவு ஒரு தியாக மனப்பான்மையோடு முழு அர்ப்பணிப்போடு தங்களுடைய காரியங்களை செய்தார்கள். மருத்துவ மிஷினரியாக இவர் பணியாற்றினார். அந்த மருத்துவ மிஷினரியில் பார்த்திங்கன்னா இவர் வந்து வெற்றிகரமாக அந்த மருத்துவ பணியில் வந்து தனது பதவியை பயன்படுத்தி அங்கே வந்து மிஷினரியாக பணியாற்றினார். அதுக்கப்புறமா அந்த மருத்துவ உள்கட்டமைப்பு வந்து குறைவாக இருந்தாலும் சிக்கிமின் முந்தைய மிஷினரியான ரெவரண்ட் மேக்லின் என்ன பண்ணார், மருத்துவத்தில் அந்த பணியில் எந்த கவனமும் செலுத்தவில்லை. ஆனால் தனது வாரிசாக யார் வர்றாங்களோ அவங்க வந்து மருத்துவ மிஷினரியாக இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். அதுக்கப்புறமா வந்து அவர் இந்த ஸ்காட் என்ன பண்ணாங்க, மேரி ஸ்காட் தன்னுடைய முயற்சிகளால் பெரும் பகுதியை அவர் வந்து மருத்துவத்திற்கு அர்ப்பணித்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளுறுப்பு லீஷ்மேனியாசிஸ் ஒரு தொற்று நோய் வந்து அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு ஏற்பட்ட பொழுது தனது சொந்த வீட்டில் அந்த நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை வைத்து பராமரித்தார். எத்தனை பேர் வந்து இந்த காலத்தில் பாருங்களேன், தனது வீடுகளை ஜபத்திற்காகவும் ஊழியர்களுக்காகவும் மற்ற பணிகளுக்காகவும் திறந்து கொடுக்கிறார்கள். இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட அந்த நோயாளிகளை தனது வீட்டில் வைத்து பராமரித்திருக்கிறார். இது எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயமும் கூட. நம்மள எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி ஒரு சேவை மனப்பான்மையோடு இருக்கிறோன்றதை நாமளே சோதித்து பார்க்க வேண்டும். அதுக்கப்புறமா வந்து மருத்துவ பணி வந்து முதன்மையாக இந்த சிக்கிம் தொழிலாளர்களால் நடத்தப்படுவதை ஸ்காட் வந்து உறுதி செய்தார். ஏன்னா அங்கே இருக்கிற சிக்கிமில் இருக்கிற அந்த தொழிலாளர்கள் இதை செய்யணும்னு அவர் உறுதியாக இருந்தார். இது வந்து அவ்வளோ ஒரு சாதாரணமான காரியமும் கிடையாது. மேற்கத்திய பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் மற்றும் மருந்தாளுநர்கள் வகுப்பை உருவாக்குவதை இது வந்து துரிதப்படுத்தியது. அதுக்கப்புறம் வந்து 1931 ஸ்காட் என்ன பண்ணாங்கன்னா, உடல் நல பிரச்சனை காரணமாக, உடல் நலம் பாதிக்கப்பட்டதின் காரணமாக அவர் அந்த இடத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு மாணவர்கள் கூட்டு அந்தஸ்துக்கு அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு மேலே வந்து அவங்க போகவே இல்லை. பிந்தைய மாணவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அலோபதி மருத்துவ நிபுணர்களாக மாறினார்கள். அதுக்கப்புறம் மாணவர்கள் அரசாங்கம் நிதியுதவி பெற்றார்கள். அதுக்கப்புறமா வந்து மேற்கத்திய பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் வகுப்பை உருவாக்கியது. அதுக்கப்புறமா சிக்கிமில் பார்த்திங்கன்னா மருத்துவம் இந்திய பிரிவினையால் பாதிக்கப்படாத, சிக்கிமில் மட்டும் அது பாதிக்கப்படவில்லை. இந்தியா ஏற்பட்ட பொழுது கூட அந்த இடத்துல அந்த மருத்துவம் பாதிக்கப்படாமல் இருந்தது. அதுவும் ஒரு முக்கிய காரணமாக கருதப்பட்டது. அதுக்கப்புறமா பூர்வீக மருத்துவ முறையாக மாற்றுவதில் பிற பகுதியோடு ஒப்பிடும்போது ஒரு நேர்மறை உதாரணமாக இந்த சிக்கிம் திகழ்ந்தது. 1995 வரை மாணவர்கள் சிக்கிமில் மருத்துவர்களாக தொடர்ந்து செயல்பட்டார்கள். இது வந்து இவங்களோட மருத்துவ பணி. ஸோ இவங்க வந்து ஒரு மிஷினரியாக கல்வியிலும் அந்த பிஎன்ஜி பள்ளியை வந்து நிர்வாகம் பண்ணினார், அதை தான் தோற்றுவித்தார். அதுக்கப்புறமா மருத்துவத்திலையும் அவங்க வந்து தனது ஊழியத்தை செய்தார்கள். கடைசியாக பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ மிஷினரி பணி. ஸோ நம்ம வந்து கிறிஸ்துவத்தில் இந்த ஊழியர்கள் என்ன பணி செய்தார்கள் அது வந்து நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஸோ மத மிஷினரி மற்றும் கல்வி மற்றும் மருத்துவ இலக்குகளை சமநிலைப்படுத்தி அவர் உழைத்தார். ஏன்னா மதத்தை மட்டும் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணலை, ஒரு கிறிஸ்துவ மிஷினரியாகவும் பணியாற்றினார். அதோடு சேர்ந்து கல்வியும் அந்த மக்களுக்கு தந்தார். மருத்துவத்திலும் அவர் சிறந்து அதுக்குரிய பயிற்சி இல்லைனாலும் அவர் அதற்காக பாடுபட்டார், மாணவர்களை உருவாக்கினார். அதுக்கப்புறமா வந்து
கலிம்போங் இந்த இதில் பார்த்திங்கன்னா இடத்துல கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்கள் மருத்துவ பணியில் வேலை செய்வதை மற்றும் கல்வி பெறுவதை இவர்கள் வந்து சகிப்புத்தன்மையோடு பொறுத்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் வந்து பைடீரியன் நம்பிக்கை ப்ளஸ் மற்றும் கடின உழைப்பு மற்றும் பொறுப்பு பற்றிய புத்த போதனைகளில் அவர் வந்து மதிப்பை கண்டார். 1936 ஆண்டு பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ தேவாலயத்தில் எங்கே நிறுவினார்னாக்கா காங்டாங்கில் அவர் வந்து ஒரு தேவாலயத்தை நிறுவுவதற்கு அனுமதி பெற்றார். அவருடைய கல்வி முயற்சியும் வந்து இந்த அனுமதி பெறுவதற்கு ஒரு சிறந்த காரணமாகவும் வெற்றியாகவும் இருந்தது. அதுக்கப்புறமா சிக்கிமில் உள்ள பார்த்திங்கன்னா சோக்கியால் மற்றும் பிற அரசியல் உயர் அடுக்குகள் வந்து கிறிஸ்துவ நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஏன்னா இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த அரசாங்கம் வந்து சில இடங்களில் இந்த கிறிஸ்துவ பணிக்கு வந்து சில வேற்று கருத்துக்களை தெரிவிக்கின்றன. ஆனால் அது வந்து நம்ம வளர்வதற்கு ஒரு தடையாகவே எப்பவுமே இருந்ததில்லை. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் அவர்கள் அடிமையாக இருக்கும்பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்களை ஒடுக்கினார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க வந்து பலுகி பெருகினார்கள். இது நம்ம மறக்கவே கூடாது. அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து ஒரு நல்ல பெயர் இருந்ததுனால, ஏன்னா கல்வித்துறையில் நல்ல பெயர், மிஷினரி பணியில் மத மிஷினரி பணியில் நல்ல பெயர், அதுக்கப்புறமா வந்து மருத்துவ பணியிலையும் நல்ல பெயர் இருந்ததுனால இது அவருக்கு ஒரு சான்றாக அமைந்தது. அதனால் ஸ்காட்டுக்கு வந்து தனித்துவமான சலுகைகள் தரப்பட்டன. ஸ்காட்டின் வாரிசான ரெவரண்ட் கெவின் ஃபேர் சர்வீஸ் மிஷினரியாக வசிக்க அந்த இடத்துல வந்து அனுமதிக்கப்படவில்லை. சுவிசேஷ பணி வந்து அரசாங்கம் ஆனாலும் அவர்கள் அங்கே அனுமதிக்கப்படாததுனால அவங்க என்ன பணி செய்தாலும் அந்த பணி வந்து அரசாங்கத்தால் கண்காணிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா சோக்கியாவில் பார்த்திங்கன்னா பிரெஸ்பைரிடியன் மிஷனரி சர்ச், பைடீரியன் மிஷனரி சர்ச் சிறப்பு அனுமதி பெற்று இன்றும் அது வந்து இயங்கி கொண்டுள்ளது. அதுக்கப்புறமா இது வந்து மிகப்பெரிய கிறிஸ்துவ பிரிவாக காணப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் மதம் மாற்றப்பட்டவர்கள் இந்த பிரெஸ்பைடீரியன் மிஷனரி சர்ச்சின் பெரும்பான்மையான பெரும்பான்மையான சந்ததியினராக இவர்கள் காணப்பட்டார்கள். அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் மதம் மாற்றப்பட்டவர்கள் அந்த சந்ததியை பார்த்திங்கன்னா பிரெஸ்பைரிடியன் மிஷனரி சர்ச்சின் அங்கத்தினர்களாக காணப்பட்டார்கள். அதுக்கப்புறமா வந்து ஸ்காட் மிஷனரியாக இருந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவத்தின் நல்ல வலிமையான வலுவான வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அவரது முயற்சிகள் பார்த்திங்கன்னா இன்றும் சிக்கிமில் கிறிஸ்துவர்கள் மத்தியில் ஒரு குறிப்பிடத்தக்க அந்த கிறிஸ்துவம் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க சிறுபான்மையினராக இருப்பதற்கு முக்கிய காரணமாக உள்ளது. ஸோ சிக்கிம் போன்ற நமது இந்தியாவில் இருக்கிற நாடுகளில் பார்த்திங்கன்னா அந்த வட திசையிலலாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவம் வந்து பெரும்பாலுமாக ஒரு அங்கீகரிக்கப்படாமல் காணப்பட்டது அந்த காலத்தில். அதனால தான் மிஷினரிகள் வந்து பெரும் பாடுபட்டார்கள். அவங்க வந்து இங்கே அவங்களுக்கு வந்து பணம் பலம் ஆள் பலம் இல்லைனாலும் அதுக்காக அவங்க முயற்சி எடுத்தார்கள், பாடுபட்டார்கள். இவங்க வந்து ஆல்ரெடி ராயல் ஃபேமிலி அப்படின்னா 8வது லார்ட் போல்வர்த்துக்கு இவர் பிறந்ததுனால ஒரு பிரபுத்துவ பின்னணி இருந்தது. அதனால் இவங்க எந்தெந்த காரியத்துக்காகவும் போய் அவங்க வந்து யாரோடையாவது உதவி கேட்குறப்போ யார்கிட்டையாவது போய் தன்னுடைய காரியத்துக்காக அவங்க வந்து பாடுபடும் பொழுது இவர்களுக்கு சில இடத்துல சலுகைகள் தரப்பட்டது. ஆனால் அவர் வந்து எந்த உதவியும் அவங்க வாங்கலை. அவங்க ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் வரைந்த ஓவியத்தை விற்று தான் தனது பணிக்காக அதை உபயோகப்படுத்தினார். ஸோ இங்கே பாருங்களேன், ஒரே ஆள் மருத்துவ பணியிலும் சிறந்து விளங்கினார், கிறிஸ்துவ பணியிலும் சிறந்து விளங்கினார், அதுக்கு கல்வி
நிறுவதிலும் சிறந்து விளங்கினார். இப்படி தான் வந்து நம்ம மிஷனரியாகவோ ஒரு ஊழியராகவோ பணியாற்றும் பொழுது அந்த இடத்துக்கு செல்லும் பொழுது அந்த இடத்தின் பின்னணியை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மக்கள் எப்படி வாழறாங்க, எந்த மாதிரி சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன வசதி இருக்குது, என்ன வசதி இல்லை, அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட்டுள்ளதா, இதெல்லாம் பார்த்து தான் வந்து நம்ம அந்த மிஷனரியாக போகும்பொழுதோ இல்லை ஊழியர்களாக போகும்பொழுதோ நம்ம வந்து காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இவங்க வந்து பெண்கள் கல்விக்காக பாடுபட்டிருக்காங்க. அவங்க நிறுவிய கல்வி வந்து பிஎன்ஜி பள்ளி, அதுக்கப்புறமா வந்து மருத்துவ மிஷனரியாகவும் மருத்துவத்திலும் அந்த லீஷ்மேனியாசிஸ் அந்த தொற்று நோய் வரும்பொழுது தன் வீட்டிலே வைத்து கவனித்தார்கள். எப்பவுமே நம்மளுக்கு மற்றவங்கள குறித்த அந்த பாரம் இருந்தால் தான் நம்ம இந்த மாதிரியெல்லாம் சேவை மனப்பான்மையோடு சிறந்து விளங்க முடியும். அந்த பாரம் இவங்களுக்கு இருந்தது. அதுக்கப்புறமா கடைசியாக பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ மிஷனரியாகவும் அவர்கள் பணியாற்றினார்கள். அந்த கிறிஸ்துவர்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்று தந்தார். அங்கே வந்து சேவை செய்வதற்கு மறுக்கப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் கண்காணிக்கப்பட்டாலும் தன்னால் என்னெல்லாம் முடியுமோ அவர் இருந்த அந்த காலம் வரைக்கும் தன்னால் முடிந்த எல்லா காரியங்களையும் அவர் சிறப்பாக செய்தார். அவர் வந்து ஒரு சிறந்த கல்வியாளர், சிறந்த மிஷனரியாக, கிறிஸ்துவத்தில் மத மிஷனரியாக, அதுக்கப்புறமா மருத்துவ மிஷனரியாக, ஒரு கல்வியாளராக சிறந்து விளங்கினார். ஸோ இந்த மாதிரி நம்ம மிஷனரி கதைகளை பார்க்கும் பொழுது இதெல்லாம் வந்து உண்மையாக மிஷனரிகள் வெளிநாட்டிலிருந்து அயல் நாட்டிலிருந்து இவங்க வந்து ஒரு ஸ்காட்டிஷ் மிஷனரி, நமது இந்தியாவிற்கு வந்து இவர் வந்து பணி செய்த அந்த தளம் வந்து சிக்கிம். ஸோ அவங்க ஒரு இடமா பாருங்களேன், எந்த இடம்லாம் வந்து ரொம்ப தாழ்ந்து காணப்படுகிறதோ, எந்த இடம் ஒதுக்கப்படுகிறதோ, எந்த பெண்கள் வந்து ஒதுக்கப்படுகிறார்களோ அவர்கள் மத்தியில் தான் இந்த மிஷனரிகள் ஊழியம் செய்தார்கள். ஸோ நம்ம வந்து சுவிசேஷத்தை அறியாத மக்களிடத்திலும் கொண்டு செல்ல வேண்டும், அறிந்தவர்களை முன்னேற்ற வேண்டும், விசுவாசத்தில் உறுதியாக இருந்து திரும்பி அவங்க செல்லாத வண்ணம் அவங்கள விசுவாசத்தில் உறுதிப்பட வைக்கணும். கிறிஸ்துவை பற்றி இந்த சத்தியத்தை அறியாதவர்களுக்கு அந்த சத்தியத்தை போய் சென்று நாம் சொல்ல நம்ம வந்து அந்த பணியை தீவிரமாக செய்ய நாம் உறுதுணையாக நாம் இருக்க வேண்டும். ஜெபத்தோடு முடிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற தகப்பனே, எங்கே 2-3 பேர்கள் சேர்ந்து உமது நாமத்தை துதிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் வருவேன் என்று வாக்களித்த நல்ல தகப்பனே, இயேசப்பா, இந்த காலத்தில் மிஷனரியாக ஊழியர்களாக பணியாற்றும் பொழுது எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்லாம் கேட்குற இந்த காலத்தில் இயேசப்பா, அந்த காலத்தில் ஒரு டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்காது, ஒரு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது, உடுத்த உடை இருக்காது. எவ்வளோ இந்த வறுமையாக இருந்த இந்த இந்தியாவிலே அவர்கள் தன்னார்வலராக ஒரு பொது சேவை மனப்பான்மையோடு வந்து அனைத்து காரியங்களிலும் அவர்கள் சிறந்து விளங்கினார்கள். கர்த்தாவே, வெறும் ஒரு மதம் மாற்றம் அப்படின்றது மட்டும் அவங்க இல்லை ஏசப்பா, மனம் மாற்றினார்கள். கிறிஸ்துவ துறையில் அந்த மிஷனரியாக பணியாற்றினார்கள், மருத்துவத்தில் மிஷனரியாக பணியாற்றினார்கள், கல்வி அதற்காக ஒரு பிஎன்ஜி பள்ளியை நிர்வாகம் பண்ணினார்கள், அதற்காக ஆசிரியர்களை வேறு இடத்துக்கு அனுப்பி பயிற்சி பெற்று மறுபடியும் அவர்கள் ஆசிரியர்களாக சொந்த ஊரில் பணியாற்ற செய்தார்கள். இதெல்லாம் செய்யறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவோ பணம் தேவைப்பட்டிருக்கும் கர்த்தாவே, எவ்வளவோ ஆட்கள் உதவி தேவைப்பட்டிருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் மேசப்பா ஒரு சகிப்புத்தன்மையோடு ஒரு பொறுமையோடு உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட சிறந்து விளங்கினார்கள் கர்த்தாவே. அதே போல் நாங்களும் மேசப்பா ஒருவர் பாரத்தை ஒருவர் உணர்ந்து செயல்பட கிருபை தாரும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு இருந்து அவர்கள் செய்கின்ற எல்லா காரியத்திலும் ஏசப்பா உம்முடைய நாமம் சிறந்து விளங்க கிருபை தாரும். அனைத்தையும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன் ஏசப்பா. இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன்.